உலக தமிழ் நெஞ்சம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு படிச்சாச்சு, டிகிரி வாங்கியாச்சு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சாச்சு. இந்த வேலை வாய்ப்பின் காரணமாக ரொம்ப தூரம் அவர்கள் செல்ல வேண்டியதாக இருக்கு. அதாவது பெங்களூர் பிறந்த இடத்தை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் அந்த பக்கமாக அவர்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது பெங்களூர், ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி ஒரு 1000 கிலோமீட்டர் அங்கிட்டு கூட அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, சென்னை போன்ற இடங்களில். இப்போ அந்த வேலை வாய்ப்புகளை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கும்போது இவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல ஒரு சில விஷயங்கள் அதை தவறாக அது எப்படியோ இவர்களுக்கு ஒட்டிக்கொள்கிறது. இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் போது, இவர்கள் கையில் காசு புரளும் போது, அப்ப இந்த சுய இன்ப பழக்கம் அவர் என்ன பண்றாருன்னா, தனிமையில இருக்கும்போது அதை அடிக்கடி அதை கையாண்டு ரொம்ப உயிரணுக்களை உடம்பில் உள்ள இரத்த சத்தை வெளியே ஏற்றி விடுகிறார். உயிரணுக்கள் வெளியே போகுது, விந்து வெளியே போகுதுன்னா வெள்ளை அணுக்கள் வெளியே போகுது. அப்ப வெள்ளை அணுக்கள் வெளியே போனா என்ன ஆகும்? நோய் எதிர்ப்பு சக்தி அது குறைந்து விடுகிறது. அப்ப எல்லா நோயும் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல சத்தான உடம்பு இருந்தா அவங்க என்ன செஞ்சாலும் அதுல இருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம். ஆனால் சரியாக சாப்பிடாமல் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களால் அவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 முறை மாஸ்டர் பேஷன் செய்து கொண்டு அவர் உடம்பில் உள்ள சத்தா பூரா வெளியே ஏற்றிவிட்டு இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களும் எண்ணிக்கை குறைந்து, அதே நேரத்தில் உயிரணுக்கள் வெளியே போக போக அவருடைய உடலில் உள்ள ஸ்டாமினா என்று அழைக்கக்கூடிய உயிர் சத்து குறைந்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக அவர் சோர்வு அடைவார், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார், நல்லா தூங்கி கொண்டே இருக்கணும், வேலை பார்க்க மனம் வராது. ரொம்ப தூரம் போய் ஒரு பொருள் வாங்கணும்னா கண்டிப்பாக அவர் வாங்க மாட்டாருங்க. அவ்வளோ தூரம் போகிறதுக்கான சக்தி அவருக்கு இல்லை, அதை தள்ளி போட்டு கொண்டே போவார். இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான குணங்கள் அவருக்கு ஏற்படும். அவர் அடிக்கடி லீவு போட வேண்டி வரும். இது என்ன காரணம்? உடம்புல உள்ள சத்துக்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக வெளியேற என்ன ஆகும்? அவருக்கு சோர்வு தட்டிடும். பாரமான வேலைகளை அவரை செய்ய சொன்னால் கண்டிப்பாக அவரால் செய்ய முடியாது. ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் தூக்குங்கன்னாலும் தூக்க முடியாது. மாடிப்படி ஏறுங்க, அந்த வாட்டர் கேன் தூக்கி கொண்டனா ஏற முடியாது. அப்போ என்ன ஆச்சு? உடம்புல உள்ள ஸ்டாமினா போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்? திருமணம் செய்கிறதுக்காக அந்த பக்குவத்துக்கு அவர் வரணும். அதே நேரத்தில் திருமணத்துக்கு பெண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க பெற்றோர்கள். இனி திருமணத்துக்கு தயாராகணும்னு இவர் நினச்சி அவர் ரொம்ப விடாமுயற்சியாக அதை ஒரு எண்ணத்தில் இருப்பார். திருமண காலம் நெருங்கும் போது இவருக்கு பயம் வந்துடும். மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா? ஆணுறுப்பில் ஏற்படும் விளைப்புத்தன்மை போயிடுச்சு. அப்புறம் நீண்ட நேர உடலுறவு வைக்கக்கூடிய தகுதியும் அவர் இழந்துட்டாரு. விளைப்புத்தன்மை இல்லாமல், சத்து இல்லாமல், பலம் இல்லாமல் பலவீனமாகி விடுகிறது. அப்போது இந்த நரம்பு பலவீனம் அடைந்து அது என்ன ஆகும்னா, நரம்பு தளர்ச்சி என்ற ஒரு இதுக்கு அதை போய்விடும். நரம்பு பலவீனம் அடைஞ்சிட்டா என்ன ஆகும்? உடம்புல உள்ள நரம்புகள் பலவீனம் அடைஞ்சா இவரால் எந்த வேலையும் செய்கிறதுக்கு தயக்கம். திருமணம் செய்து கொண்டாலும் மனைவியை வச்சு காப்பாற்றுறது, மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வைத்துக்கொள்வது என்பது இவரால் செயல்படுத்த இயலாது. இவர் வாலிப பருவம் எய்தி திருமணத்திற்கு ரெடி ஆகிட்டாருங்க. பொண்ணு பார்த்தாச்சு, பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சொந்தத்திலேயே பொண்ணு கிடைக்கிது, நல்ல வசதியான குடும்பம். அப்புறம் இவருக்கு நல்ல சம்பளம், நல்ல ஒரு
வசதியான வாழ்க்கை அமையுது. அப்போ இவர் வேணாம்னு சொல்ல முடியாது. சொந்தம் விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பெற்றோர்கள் எடுத்த முடிவிலிருந்து அவர்கள் மாற மாட்டார்கள். அப்போ இவர் தான் மாற்றிக்கணும். இவர் எப்படி மாற்றணும்? இவர் ஆண்மை உள்ள வீரியம் உள்ள ஆண்மகனாக மாறணும். இப்போ அந்த மாதிரி மாறணும்னா இவர் என்ன பண்ணணும்? நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கணும். நரம்பு தளர்ச்சி ஆகி ஒரு விதமாக முன்னாடி மனசால நினைச்சால ஆணுறுப்பு விரைப்புத்தன்மையில் அது எரெக்ஷன் ஆகும், நல்ல விரைப்பு ஏற்படும். ஆனால் இப்போ ஏற்படலை. அதுக்காக அவர் என்ன கவலைப்படுறாரு? இந்த மாதிரி ஆகலையே. அந்த மாதிரி கவலைக்கு பயம் வேண்டாம். என்கிட்ட அதுக்கான மருந்துகள் இருக்குங்க. என்கிட்ட உள்ள மருந்துகளை நீங்கள் வாங்கி 1 மாதம் சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் வந்துடும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் சாப்பிட்டா முழு ஆண்மகனாக திகழலாம். எதற்காகவும் பயப்பட வேண்டாம். நல்ல குடும்பம் அமைஞ்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு ஆண்மகனாக வாழ தெரியவில்லை என்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும். அப்புறம் விவாகரத்து வரைக்கும் அது போயிடும். அப்புறம் திருமணம் செய்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் ஒரு திருமணம் நடக்குது. லட்சக்கணக்கு செலவு பண்ணி திருமணம் நடந்த பிறகு இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் மாப்பிள்ளைகிட்ட இருக்கு. இந்த பையன் மகளை வாழ வைக்க அவரால் சந்தோஷமாக வாழ வைக்க முடியவில்லை. அப்போ என்ன செய்யலான்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் அங்கே ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது அது சின்ன சண்டையாக ஆரம்பித்து பெரிய பிரச்சனையாக முடிந்து கடைசியில் விவாகரத்து ஏற்படுகிறது. இப்போ விவாகரத்து செய்த பிறகு உங்களால் திரும்ப ஒரு வாழ்க்கையை அமைக்கணும்னா அது முடியாதுங்க. ஆண் மகனுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னாலே பெண் கொடுப்பதற்கு ரொம்ப யோசிப்பாங்க. எதன் காரணமாக ஆயிடுச்சு, இவருக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா என்பதை சந்தேகப்படுவாங்க. ஆசை இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வீக்னஸை நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சு மறைக்காமல் வெளிப்படையாக என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைபாடுகளை சொல்லுங்கள். அதற்கு தேவையான மூலிகை மருந்துகள் எங்ககிட்ட இருக்குங்க. அதை நாங்கள் செஞ்சு தர்றோம். 108 மூலிகை லேகியம் இருக்குங்க. 64 காமா 64 என்று அழைக்கக்கூடிய 64 மூலிகைகள் கலந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய மூலிகை லேகியம் இருக்குங்க. அதுபோக அதிக நேரம் செயல்பட வேணும்னாக்கா அதற்கு டைமிங் லேகியம்னு ஒன்று இருக்குங்க. ஆக 3 விதமான லேகியம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ரொம்ப நேரம் செயல்படணும், மனைவி தன்னை விட்டு கொஞ்சம் கூட நகரக்கூடாது, அந்த அளவுக்கு இறுக்கமான பிடிப்பு இருக்கணும் அப்படின்னாக்கா அது மூலிகை வயக்ரா கேப்சூல் தாங்க. இந்த மூலிகை வயக்ரா கேப்சூல் விசேஷமாக நாங்கள் தயார் பண்ணுறோம். இந்த கேப்சூலை பயன்படுத்தினா மூலிகை வயக்ரா கேப்சூல் சாப்பிட்டு உடலுறவு வைக்கும்போது வெகு நீண்ட நேரம் உடலுறவு கொள்ளலாம். அதுபோக மனைவிக்கு ரொம்ப மனம் மகிழ்ந்து மையல் கொண்டு நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளும் அளவிற்கு மனைவி உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு செய்வார்கள். எனவே கிடைத்த வாழ்க்கை, மனித பிறவி ஒரு முறைதான் கிடைக்குது. அதே நேரத்தில் வாழ்க்கை வாழ போகிறது ஒரு தடவை தான். இந்த ஒரு தடவை கிடைச்ச வாழ்க்கையை நல்லா பயன்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழும்போது நல்ல சந்தோஷமாக நல்ல குழந்தைகள் பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து நல்ல பெரிய பதவிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் மனம் விரும்பி கேட்கிறேன். உங்களுக்கு பண பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அந்த பணம் எவ்வளவு இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நான் இங்கே உங்களுக்கு மருந்து கொடுக்கின்றேன். அதனால் என்கிட்ட குறைவான அமௌண்ட்டு தான் இருக்குது, ஆனால் இந்த மருந்து சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்கிட்ட காசு கம்மியாக இருக்குங்க அப்படின்னாலும் 1000 ரூபாயிலேருந்து மருந்து கொடுப்பேங்க. அதனால் கவலைப்பட வேணாம். தயவு செஞ்சு இதை ஒளிவு மறைவாக செய்து வைத்துக்கொண்டு புழுகி மனம் புண்ணாகி போய்
திருமணம் பயத்தோட வாழாதீங்க. திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆண் வீரனாக, ஆண் சிங்கம் போல வாழ உங்களுக்கு மனமாற என்னுடைய வாழ்த்துக்கள் வழங்கி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.